வீடியோ ஆட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாகவே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க பொராக்ஸ் பவுடர் இல்லாமல், தென் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் இல்லாமல், லென்ஸ் சொல்யூஷன் இல்லாமல் ஸ்லைம் தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நிறைய பவுட்ரு செலவு பண்ணி, நிறைய சோப்பு செலவு பண்ணி, நிறைய மெத்தடில் வந்து யூஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த மெத்தட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன நம்பி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் பொராக்ஸ் பவுடர் கடையிலேருந்து வாங்க வேண்டாம், அதை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். அதே மாதிரி ஸ்லைம் ஆக்டிவேட்டரும் கடையிலேருந்து வாங்க வேண்டாம், அதையுமே நம்ம வீட்டிலேருந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த ஏரியல் பவுட்ரு தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சோப் பவுட்ரு வந்துட்டு நம்ம வீட்டிலே இருக்கும் இல்லைங்களா. ஏரியல் பவுட்ரு இல்லை அப்படின்னா டக்குன்னு போய் ஏரியல் பவுட்ரு வாங்கிட்டு வந்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ சூப்பராக ஸ்லைம் வந்து ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏரியல் எடுத்துக்கிறேன். தென் அரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட தூளுப்பு இல்லை கல்லுப்பு தான் இருக்குது அப்படின்னா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தூளுப்பு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. எவ்வளோ வந்துட்டு நம்ம ஏரியல் எடுத்தோமோ அதே அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட பொராக்ஸ் பவுடர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. என்னங்க இது ரெண்டும் கலந்தா பொராக்ஸ் பொடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இது ரெண்டுமே நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா பொராக்ஸ் பொடி வந்துட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொராக்ஸ் பொடியில், அதாவது நம்ம செஞ்ச அந்த பொராக்ஸ் பொடியில் 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லைம் ஆக்டிவேட்டருமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரா, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோமா. இது வந்துட்டு கரையிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நிமிஷமாவது ஆகும். ரொம்ப நைஸாக வந்துட்டு அந்த ஒரு நிமிஷத்தில் கரைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாதுங்க. நல்லாலாம் வந்துட்டு கரைஞ்சிராது. கொஞ்சம் வந்துட்டு நெருன்னு தான் இருக்கும். பட் பரவாயில்ல, நம்ம அதையும் மீறி நம்ம செய்யலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தென் அதில் ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற க்ளூ தான் நீங்கள் ஆட் பண்ணணும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற க்ளூ வந்து ஆட் பண்ணக்கூடாது, ஹோம்மேட் க்ளூ வந்து ஆட் பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதாவது நார்மலாக நம்ம ஸ்கூல் க்ளூலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதிலெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுலேயுமே செட் ஆகலை. ஸோ அதனால் ஃபெவிகால் இல்லைனா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற க்ளூ எடுத்துக்கோங்க. தென் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த தண்ணி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ரொம்ப ஜென்டிலாக வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பிடிச்சி கலக்குன்னு கலக்கணும் அப்படின்னா மறுபடியுமே வந்துட்டு அந்த ஃபெவிகால் ஸ்டேஜுக்கு தான் வந்துட்டு நமக்கு வரும். ஓகேங்களா, அதனால் ரொம்ப ஜென்டிலாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கலக்கும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரியாக வரும். ஓகேங்களா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பால் வந்துட்டு கெட்டு போச்சு அப்படின்னா எப்படி திரியாக வரும், அந்த மாதிரி வந்துட்டு வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 3rd ஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். மெயினாக வந்துட்டு இதை ஸ்பூனில் வந்து கலக்கிறத விட நம்மளோட கையில் வச்சு கலக்கும்போது தான் வந்துட்டு இது நல்லாவே வந்து ஸ்லைமாக வந்துட்டு மேக் ஆகுது, ரெடி ஆகுது. ஓகேங்களா, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் கையில் ஒட்டதாங்க செய்யும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த திரியாக வர அதை வந்து உங்களோட கையில் இந்த மாதிரி எடுத்து மாற்றி போட்டு பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி மாற்றி போட்டு பார்க்கும்போதும் இந்த மாதிரி தண்ணியாக வந்துச்சு அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் அந்த தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஊற்றிக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், அதுக்கு மொத்தமாகவே வந்துட்டு ஊற்ற வேண்டியதானே, எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சோண்டு ஃபெவிகால் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. நான் வந்து நிறைய ஃபெவிகால் எடுத்திருக்கேன். இஃப் சப்போஸ் தண்ணி அதிகமாச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு நல்லா வராது, ரொம்ப வந்துட்டு கெட்டியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உங்களோட 2 கையிலையுமே வந்துட்டு இந்த மாதிரி மாற்றி பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் யோசிக்கலாம், என்னக்கா கையில் ஃபுல்லாக ஒட்டி இருக்குது, இதை போய் ஸ்லைம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நீங்களே கண்டினியூவாக பாருங்களேன், அதை எப்படி வந்துட்டு அப்படியே ஸ்லைமாக மாறி என்னோடய கையில் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஸ்லைமாக வந்துட்டு மாறும். ஓகேங்களா, இந்த வீடியோவை நான் எந்த ஸ்கிப்புமே வந்துட்டு பண்ணலைங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஒரிஜினலாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணலை, ஸ்பீட் வேணால் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவை. ஆக்சுவலாக இந்த ஸ்லைம் மேக்கிங் வீடியோ வந்துட்டு லைவாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் வர முடியல. கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நான் லைவ் வரேன். நிறைய பேர் லைவ் வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் நேம் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா. நிறைய பேர் நேம் சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேலே நேம்ஸ் வந்து இருக்கும். இந்த வீடியோவில் என்னால் அவங்க எல்லாத்தோட நேம்ஸுமே வந்துட்டு கவர் பண்ண முடியாது. பட் எல்லாத்தோட நேம்ஸுமே வந்துட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். அடுத்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸோட கிராஃப்ட் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களோட எல்லாத்தோட நேம்ஸுமே வந்துட்டு சொல்கிறேன். யாரும் வந்து கோச்சுக்க வேண்டாம். ஓகேவா, ஆல்ரெடி கிராஃப்ட் ஐட்டம் வந்துட்டு என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே. இஃப் சப்போஸ் யாராவது புது சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க, உங்களோட கிராஃப்ட் ஐட்டம் வந்துட்டு நம்ம சேனலில் வரணும்
அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. எப்படி வந்து மெயில் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்துட்டு ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் மாற்றி மாற்றி பண்ண அந்த ஸ்லைம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே வருது இல்லைங்களா? இப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா வந்துட்டு திரியாக வரும்போது அதை எல்லாம் ஒன்றா எடுத்து பிடிச்சு இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. அண்ட் கையில் ஒட்டியிருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி தண்ணியை வந்துட்டு நமக்கு வரும். அந்த தண்ணியை வந்து இந்த திரியாக இருக்கிறதோட சேர்த்தி அப்படியே ஒன்றா சேர்த்தி கலந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த திரியாக இருக்கிறத மட்டும் தனியாக வந்து எடுத்து நல்லா பிழிஞ்சிங்க. ரொம்ப வந்துட்டு பிழியக்கூடாது, சும்மா லைட்டாக பிழிஞ்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி மட்டும் உங்களுக்கு தனியாக வரும். நான் செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைம் வந்துட்டு ரெடி ஆகிட்டே வருதுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கையில் வந்துட்டு பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ கையில் ஒட்டி இருந்துச்சு ஃபெவிகால், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டியிருந்த ஃபெவிகால் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்லைமில் வந்து ஒட்டிகிட்டே வருது இல்லைங்களா? இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஸ்லைம் வந்து ரெடி ஆகும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியம் பொறுமை. நம்ம ரெடி பண்ண அந்த பொராக்ஸ் சொல்யூஷன் ஆட் பண்ண உடனே ஸ்லைம் ரெடி ஆகி வந்துடும் அப்படின்ற நினப்பில் வந்துட்டு யாரும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கையில் விளையாண்டுட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு நமக்கு அப்படியே ஸ்லைம் ரெடியாகி வரும். ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்குமே வந்து வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஏரியல் பவுடர்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னுமே வந்துட்டு சாஃப்டன் ஆகும் அப்படின்னா கையில் வந்து விளையாண்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி. அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்டன் ஆகும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்லைமை. நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு கலர் பண்ணுறத விட இந்த ஸ்டேஜில் கலர் பண்ணும்போது நல்லாவே வந்துட்டு கலர் அந்த ஸ்லைமில் வந்து ஒட்டிக்கும். ஃபர்ஸ்ட் பண்ணுறதை விட இப்போ பண்ணுறது தான் வந்துட்டு எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ அதனால் இப்போ நம்ம கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அக்ரலிக் பெயிண்ட்டு, வாட்டர் கலர், கிளாஸ் கலர்ஸ், அதுக்கப்புறமா ஹோம்மேட் பெயிண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்டர் கலர் மட்டும் யூஸ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மைனஸாக தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர் கலர் யூஸ் பண்ணும்போது ஸ்லைம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எப்போல்லாம் வந்துட்டு இந்த ஸ்லைம் எடுக்கிறோமோ அப்போல்லாம் வந்துட்டு கையில் லைட்டாக வந்து அந்த கலர் வந்து ஒட்டும். ஸோ அது மட்டும் வேண்டாம், மற்ற எல்லா கலர்ஸுமே வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இன்னுமே எனக்கு டார்க்காக இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்னுமே வந்துட்டு நான் பெயிண்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட கையில் வந்து பெயிண்ட் ஒட்ட தான் செய்யும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியுமே வந்துட்டு நீங்கள் விளையாட இந்த ஸ்லைம் வந்து சுத்தமாக ஒட்டாது. பொதுவாக நம்ம கடையில் வாங்குகிற ஸ்லைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரையில் போடும்போது அப்படி தண்ணி ஃபார்முக்கு நமக்கு மாறும் இல்லைங்களா? அதே மாதிரி ஆகுதா அப்படின்றத வந்துட்டு நான் தரையில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா அப்படி வந்துட்டு விரிஞ்சிட்டே இருக்குது. எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். என்னை நம்பி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ஸ்லைம் யூஸ் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எனக்கு சென்ட் பண்ணி விடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.